Bye.
வான்முகில் வளாது பெய்ய வேண்டும். எல்லாரும் மழை வளம் வேண்டி பிரார்த்தனை. மழை வர வேண்டும். நிருதி பகவானிடத்திலே, வருண பகவானிடத்திலே, இந்திரன், அக்னி, யமன், நிருதி 8 பேர்த்தையும் கூப்பிட்டன. சிக்கல் தான் வந்து இன்னும் ஒரு 15 நிமிடங்களிலே மகா நிறைவாக நடைபெற இருக்கின்றது. அன்பர்கள் எல்லாரும் வேண்டிக் கொள்ளுங்கள். 3 முறை சொல்லுங்க. கூப்பிட்டா கடவுள் வருவார். ஒரு குழந்தைய கண்ணு வா, காமாட்சி வாமானு, முருகப்பெருமானே வா, சரவணா வா, அப்படி ஒருவருடைய நாமத்தை பெயரை கூப்பிட்டால் வரும் பொழுது கடவுள் நாமத்தை யார் கூப்பிட்டால் வரும். ஏழை கூப்பிடணும், பணக்கார கூப்பிடணும், எதுவுமே கிடையாது. கடவுளுக்கு தெரியாது, எல்லாம் அவருடைய குழந்தைகள். அதுபோல கடவுளை யாரெல்லாம் மனம், வாக்கு, காயம், தேங்காய் இருக்கு உடைச்சு நம்ம கடவுள் வைப்பா, அவர் சாப்பிட மாட்டார். நம்ம இருக்கின்ற அந்த மனத்தில் இருக்கின்ற மனத்துக்கு மாற்றலால் அனைத்துடன் ஆகிற நீரம் உள்ளம் பெருங்கோயில் நூடம் பாலை பணமாட கோயில் பவர் கொண்டையில் நடமாட கோயில் நம்பர் கொன்றார். அம்மா பராசக்தி பாட்டி, பச்சை கலர் சேலை கட்டிருக்க பாட்டி, மைக் நான் கொடுத்தா அம்மா 10 நிமிஷம் மகா பூர்ணாதி சொல்லியாச்சு. என்ன பண்றது, பாட்டிகளுக்கு எல்லாம் பேசினாத்தான், தாய்மார்களுக்கு பேசினாத்தான் சந்தோஷம், வேற எதுவும் கிடையாது. அதனால நம்ம ஒரு அரை மணி நேரம் கடவுள் நாமத்தை சொல்வதற்கு வாய்ப்பு கடவுள் கொடுத்திருக்கிறார். அவனருளால் அவன் தாழ்வன். சினிமா தியேட்டருக்கு போனா பேசினா பேசாது, டோன்ட் டாக், சைலண்ட் ப்ளீஸ். படம் எனக்கு புரியும். கோயிலுக்கு வந்தா நீ என்ன, அது என்ன, இது என்ன, ஊர் என்ன, உலகம் என்ன, அதை தெரியும். கடவுள் கொடுத்துட்டார். யாருக்கு கஷ்டம் கொடுத்தார்? சிவபெருமானுக்கே கொடுத்தார். கொடுத்தார், கடவுள் கொடுத்தார். என்ன தவம் இருந்து வரம் கேட்டால் கிடைக்கும். தவம் இருந்து பக்தி செய்து கடவுளிடத்தில் என்ன கேட்டாலும் கிடைக்கும். கேட்டார். ஒரு அரக்கன் கேட்கிறார். என்ன கேட்கிறார்? நான் யார் தலை மீது கை வைத்தாலும் அவர்கள் தலை பீஸ் பீஸா போகும், குண்டு அணுகுண்டு போற மாதிரி கேட்டு. கடவுள் தான் என்ன கேட்டாலும் கொடுத்துருவார். அம்மா அப்பாட்ட போய் அம்மா எனக்கு ஒரு பென்சில் வேணும் வாங்கி, அம்மா எனக்கு ஒரு கார் வேணும் கொடுப்பாங்க. ஆடிட்டரையா குழந்தைகளுக்கு என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கும். கேளுங்க, அம்மா சின்ன வயசுல பார்த்து என்ன கேட்டாலும் கிடைக்கும். அம்மா அப்பா இடத்துல என்ன கேட்டாலும் கொடுத்துட்டே இருக்கும். அது மாதிரி கடவுள் சிவபெருமான் நமக்கு அம்மையே அப்பா. போய் கேட்டுருக்காங்க, ஆகட்டும் அப்படியே உனக்கு கிடைக்கட்டும், அவ்வளவுதான். டெஸ்ட் பண்றா. என்ன பண்றா? இங்க யாருமே இல்லை, நீங்க தான் வாங்க டெஸ்ட் பண்ணி. சிவபெருமானே டெஸ்ட். சிவபெருமான் பயந்தார். நாராயணா திரௌபதிக்கு அந்த கூப்பிட்ட மாதிரி ஒரே சத்தம் வந்தார். நாராயண கடவுள் வந்து ஆடி பரதநாட்டியம் ஆடி, இந்த பரதநாட்டிய ஸ்டெப்ல கை மேல போயிடுச்சு. வச்சா பாரு, அவனே பீஸ் பீஸா போயிட்டு. ஆனா வரம் கொடுத்த தலைமையில கை வச்சான். எப்படி கொடுத்தவர்களை நம்ம எப்படி என்ன ஆனாலும் நம்மை வளர்த்தியவர்களை பார்த்து வணங்க வேண்டுமே தவிர நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்கள சிரிக்க கூடாது. நம்மை வளர்த்து எந்த நிலை வந்தால் வந்த நிலை மாறும். அந்த நிலைக்கு நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் சாதாரண காரியங்கள். ஆனால் இப்ப நிறைவாக மழை வளம் வேண்டி பிரார்த்தனை. எல்லாரும் வேண்டிக்க. மழை வரும், மழை கூப்பிட்டவர் என்னங்க மறுடா வாடன்னு வந்துடுவார். அன்பா கூப்பிட்டா இன்னைக்கு சந்தோஷம். வாடா போட அவனே சொல்ற, ஐயா வாங்க தம்பிங்க வா. சாமியார் அதற்றார். கண்ணிங்க வா. சாமி சாமி சொல்ற. அப்ப அன்பு, பண்பு, பாசம், பக்தி இதைத்தான் நாம் சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைங்க. அன்பிற்கு உண்டு அடைக்கலம், ஆறு குண்கள் பூ சொல்லிட்டு அன்பில் எல்லாமே சாதித்தது. காந்தியடிகள் அன்புனால பண்ண, நாராயணன் ராமர் அன்புனால எல்லாம் சாதித்தார். ரெண்டும் இருக்கணும். குருநாதர் சொல்வார், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கும். ஒரு பக்கம் பசு இருக்கும், ஒரு பக்கம் சிங்கம். அந்த ரெண்டு என்ன பண்ணும்? பசுவா இருக்கணும், தட்டில இருந்த சிங்கமா மாறி கர்ஜிக்க வேண்டும். கர்ஜிக்க எடுத்து கர்ஜித்தாக வேண்டும். பசுவா இருக்கணும், பசுவா இருந்தாங்க. எல்லாரும் வேண்டிக்கங்க. என்ன பிரார்த்தனை என்று சொன்னால், வருணனுடைய வழிபாடு தொடர்ந்து நவகிரக வழிபாடோடு பூர்ணமாக நடைபெற இருக்கின்றது. இப்ப ஒரு முறை சொன்னால், ஒருத்தர் சொன்னா மந்திரத்தோடு முறை. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் மகா மந்திரம். இந்த மகா மந்திரம் பலிக்கும் கண்டிப்பா. ஒரு ஆள் நாராயண கூப்பிட்டாலே ஒரு ஆளுக்கே வர்றாரு கடவுள் இருக்கு. எத்தனை பேர்? 60 நாயன்மார்கள். அவங்க என்ன பண்ணாங்க? நியாயமாக வாழ்ந்தார். நீ நியாயம் எங்க இருக்குது? கடையில் போய் கிடைக்குமா? பக்கத்துல கிடைக்குமா? வீட்டுல கிடைக்குமா? நியாயத்துக்கு வெளியே கிடையாது. இந்த நியாயத்தை நாம் தான் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். நியாயமாக வாழ வேண்டும். அத்தகைய 60 நாயன்மார்கள் அடியார்கள் எல்லாருடைய ஆசீர்வாதத்தோடு வருண பகவான் எழுந்தருள பிரார்த்தனை. எல்லாரும் சொல்லுங்க. ஓம். எல்லாரும் 2 கை வேண்டிக் கொள்ளுங்கள். ஓம் ஏகி இந்திரா, ஓம் ஏகி இந்திரா, ஓம் ஏகி வருணா, ஓம் ஏகி வருணா, ஓம் அபான் பதயே, ஓம் அபான் பதயே, மகரவாகனாயே, மகரவாகனாயே, பாதகஸ்தாயே, பாதகஸ்தாயே, விசுவாசு வருடோ, விசுவாசு வருடோ, ஜலய ஜலயோ, ஜலய ஜலயா, சீக்கிரமேயே, சீக்கிரமேயே, ஓம் ஏகி இந்திரா, ஓம் ஏகி இந்திரா, ஓம் ஏகி வருணா, ஓம் ஏகி வருணா, ஓம் ஏகி வர்ஜன்னோ, ஓம் ஏகி வர்ஜன்னோ, அபான்
அபான்பதையே ஓம் அபான்பதையே மகரவாகனாயே மகரவாகனாயே பாசகஸ்தாயே பாசகஸ்தாயே விசுவாசுவருடோ விசுவாசுவருடோ சீக்கிரமேயே சீக்கிரமேயே ஜலய ஜலயா ஜலய ஜலயா ஏகி இந்திரா ஏகி இந்திரா ஏகி வருணா ஏகி வருணா ஏகி பர்ஜன்னோ ஏகி வச்சன்னு அபான்பதையே அபான்பதையே மகரவாகனாயே மகரவாகனாயே பாசகஸ்தாயே பாசகஸ்தாயே சீக்கிரமேயே சீக்கிரமேயே ஜலய ஜலயா ஞானசம்பந்த பெருமான் வேயிறு தோழி பங்க விடமுண்ட கண்ட மிக நல்ல வேணிதரு அத்தைய தோழியார் யார் கொடுத்தார் ஞானசம்பந்தம். நம்முடைய உலக சமா தெய்வீக பேரையெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க, கோளறு பதி நவகிரக கோட்டை பதியை விதித்தால் விதி மாறும். 2010 நீ கட்டின இன்ஜினியரிங் இல்லாம கட்டின கோயில் என்னங்க, இன்ஜினியரிங் இல்லாம நம்முடைய சாமி லட்சமேட்டு குணப்படுத்திருக்கிறார். சொல்ல ஒருத்தர் மண்ணை எடுத்து கொடுப்பார், குங்குமா வரும். எத்தனை சொல்லுவார் ஐயா, 30 வருஷமா சாமி செஞ்ச சாதனை சொல்லிட்டே சொல்லி மாளார். ஒருத்தர் சாமி மேல பறந்த இப்பதான் சொல்றாரு, இப்படி எடுத்தாரு விபூதி வந்துச்சு. சித்தர்கள் வந்த இடம், சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் தவசிகள் வாழ்ந்த இடத்துல சக்தி பெருகிக் கொண்டே இருக்கு. அத்தகைய சக்தியாலே பக்தியாலே நம்முடைய புத்தியாலே நல்லறிவை கடவுள் நமக்கு எல்லாம் எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தால் ஒரே கட்சி சண்டை வருமா வராது. பல கட்சி வந்தா சண்டை வரும். என்னங்க வீட்டுல கணவன் மனைவி கருத்துரிமை சண்டை வருமா வராது. கணவன் சொன்னா மனைவன், மனைவன் சொன்னா கணவன். ஆனால் கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், சிவருமான் எப்படி உடம்பை கொடுத்து சரிபாதி கொடுத்து போல இருந்துட்டா பிரச்சனையே வர வருமா. மேடு பள்ளம் வராது, மேடு பள்ளம் வரலாம், பகல் இரவு வரலாம், இன்பம் துன்பம் வரலாம். ஆனால் இவர்களுக்குள் சண்டை வரக்கூடாது. சண்டை வந்தா 51 துண்டா போச்சு, சண்டை வந்துச்சு 51 துண்டா போச்சு. அதனாலதான் கணவனை கண்கண்ட தெய்வம் மனைவி சொல்லி வந்தேன். ஆனால் இப்பொழுது நவகிரக வழிபாடு அந்த வேண்டுதலோடு உலக நல பிரார்த்தனையோடு மங்கள் நிறைவாக நடைபெற இருக்கின்றது. எல்லாரும் வேண்டிங்க. நவகிரகங்கள் திருமணத்தில் உள்ளவர்களுக்கு அஷ்டமச்சனி, விரயச்சனி, கண்டச்சனி, எந்த சனி வந்தாலும் சனீஸ்வரா ஈசன் பட்டத்தை பெற்றார். அவர் சும்மா வாங்கினார். 1000 ஆண்டு தவம் இருந்தார். ஒற்றைக்கால் 1 மணி நேரம் சும்மா நிற்க முடியுமா? சும்மா 10 நிமிஷம் வாய் பேசாம சொல்லிப்பாரு. எங்க அம்மா இல்ல முடியவே முடியும். அம்மா உண்மை சொல்லுங்க, 10 நிமிஷம் இல்ல அமைதியா சொன்னா முடியுமா? கஷ்டமா இருக்குமா இருக்கு. ஆனால் பேசிட்டு சொன்னா அது வாயே வலிக்க. அது மாதிரி ஐயா வீடியோ எடுத்துக்கிறீங்களா? ஐயா இதெல்லாம் கட் பண்ணிருங்க. பாசகஸ்தாய தீமஹே தன்னோ சூரிய பிரச்சோதயாய ஸ்வாஹா. பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹே தன்னோ சோம பிரச்சோதயாய ஸ்வாஹா. வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹே தன்னோ புத பிரச்சோதயாய ஸ்வாஹா. புருஷத்வஜாய வித்மஹே கிரியஸ்தாய தீமஹே தன்னோ குரு பிரச்சோதயாய ஸ்வாஹா. அம்சத்வஜாய ஆயாமுத்ராய தீமஹே தன்னோ மந்த பிரச்சோதயாய ஸ்வாஹா. நாகத்வஜாய வித்மஹே வத்மஸ்தாய தீமஹே தன்னோ ராகு பிரச்சோதயாய ஸ்வாஹா. அம்சகாரியே சனி ராகு கேடு கடவுள் பராமா தாரியா சக்கரத்தில் பூசித்தாலும் பாலன பெண் வருவார் பாக்கியம் நல்கும் தானே வேயிறு தோழி பங்கன். வேயுரு தோழி உலமே புகழ்ந்த அவள் தோழி வழ்ந்து உலமே புகழ்ந்த அதனாரோ உடனாய நாள்கள் அவைதான் அவை வாழை தோட்டத்து ஐயனுடைய திருவருளாலும் உலக சேமே நலம் பெறவும் உயர்ந்த எண்ணங்கள் ஒளி பெறவும் நிலம் குளிரே மழை பொழியே பூமியிலே விவசாயம் செழிப்புற்று எம்பெருமாட்டினுடைய திருவருளாலே நாங்கள் நடத்துகின்ற உலக நல வேள்வியை
வேள்வியை இல்லாமல்ல இறைவன் இறைவி ஏற்றருளி எழுந்தருளி புரிய வேண்டுமாய் பிரார்த்தனை செய்கின்றோம். இல்லாமல்ல இறைவா நாட்டிலே போன்ற அசம்பாவிதங்கள் நடைபெறாத வண்ணம் இல்லாமல்ல இறைவா காத்து ரட்சித்து புரிய வேண்டுமாய் பிரார்த்தனை செய்கின்றோம். இல்லாமல்ல அன்னையினுடைய திருவருளாலே இல்லாமல்ல அப்பனுடைய திருவருளாலே வழிபாட்டிற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் வழிபாட்டை ஆண்டுதோறும் நடத்துகின்ற குழுவினர்கள் வழிபாட்டிற்கு உடல் உழைப்பும் ஒத்துழைப்பும் கொடுத்து அன்பர்கள் வழிபாட்டிலே கலந்து கொண்டு அன்பர்கள் அனைவருக்கும் சௌபாக்கியத்தை அருள வேண்டுமாய் பிரார்த்தனை செய்கின்றோம். திருமணத்தடை திருமணத்தடை இறைவா நீங்களே குழந்தையாக வாக்கியத்தை அருள வேண்டும். நோய் நொடி உள்ளவர்களுக்கு நோய் நொடியை அருள வேண்டும். செய்கின்ற தொழில்கள் யாவும் அபிவிருத்தி ஆக வேண்டும். குழந்தை செல்வங்கள் கல்வியிலே மென்மேலும் சிறந்து விளங்க வேண்டும். மனம் வாக்கு தாயம் மனத்தினாலே நாங்கள் எங்களுடைய இரண்டு கரங்களை ஒன்றாக்கி இறைவா நாங்கள் வழிபாடு செய்கின்றோம். பாக்கியம் பெற்றவர் இந்த வழிபாடு நிறைவாகின்ற மகா நிறைவாக தருவாயில் வருகின்றிருக்கிறார்கள். அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு எங்கெல்லாம் கேட்பார், சாமி ஏதாவது கோயிலுக்கு ஏதாவது பண்ணணுமா? நான் நிறைய முறை பார்த்துருக்கேன். ஒரு கோயில் விசேஷத்துக்கு போயிருந்தேன், சிவன் கோயில்ல. அந்த கோயில் மாரியம்மனுக்கு ஏதாவது வழிபாட்டுக்கு எல்லாம் சௌகரியம் இருக்கா, ஏதாவது காணிக்க வந்துட்டு கரண்ட்டுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குதா, அது மாதிரி மற்றவர்களுக்கு உதவுவதை போல கடவுளுக்கும் ஏதாவது சிக்கல் இல்லாமல் இருக்கின்றதா என்று கேட்டறியக்கூடியவர்களுக்கு இந்த நேரத்திலே நம்முடைய கோமாரா பூஜை குழுவினுடைய சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, அங்குத்தாய் வேலுக்குழுவின் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இப்பொழுது நிறைவாக நடைபெற இருக்கின்றது. அருள்கொண்டை போதிந்தார்
சீரார் விருந்தினம் தேவனடி போற்றி ஆராத இன்பமருளமலை போற்றி போற்றி ஓம் நெடிய பசுமுடகனை போற்றி நிலகலமுடையாய் போற்றி அடியும் முடியும் களி போற்றி அன்பொன்று அறியாமல் இன்றாளவை போற்றி உத்தரியதொழிந்தோழி போற்றி கரும்புறவச்சலை போற்றி கவனி திருசைப்பா திருப்பல்லாண்டு பெரிய புராணம் போன்ற ஐம்பெரும் காப்பியங்களிலே இருந்து ஒரு பாடல் எம்பிரானுடைய திருச்சபைக்கு விண்ணப்பம். சொற்றுணை வேற்றுணையாவது நம சிவாயவே மெய்தான தம்பி விதிர்விதித்துவள் விதையார் கணக்கின் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி விரும்பி வெள்ளம் பொய்தான் தவிர்த்தே அன்று முதல் இன்று வரை கையார தொழுது அருவி கண்ணார சொல்லி அருட்பாக்கள் அருளப்பட்டு திருப்புகளுக்கு மறுப்புகள் கிடையாது. திருவாசகத்திற்கு மறுவாசம் செய்யப்படுகிறது. காதில் மணி ஓலையிட்டு வருமானார் காதில் மணி ஓலையிட்டு வருமானார் மறுமாறி அமாவாசை அன்று பௌர்ணமியாக அருள் காட்சி கொடுத்தார் அன்னை பராசக்தி. யாருக்கு? அபிராமி பட்டர். அதுபோல இன்றைக்கு பௌர்ணமி அன்றைக்கு நமக்கு அருள் காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். யார் என்று சொன்னால் ஐயன், வாழைத்தோட்டத்து ஐயன். இன்றைக்கு இந்த இடத்துல இந்த நேரத்துல இவர்கள் எல்லாம் கூடி கோமாதா வைத்து 108 சங்கு வைத்து ஒரு பழம்பரி சங்கை கண்ணால் பார்த்தால் புண்ணியம் 108 சங்குகள் வைத்து திரிசக்தி தேவி வைத்து கலசங்கள் வைத்து யாகங்கள் செய்து மங்கள நிறைவாக செய்து மண்ணிலை விளைந்த விளாமிச்சிவர் வெற்றிவேர் கடுக்காய் ஏலக்காய் தாலிக்காய் கஸ்தூரி மஞ்சள் மூலா கிழங்கு இடம்பரிக்காய் வளம்பரிக்காய் தாலிக்காய் அத்தனை மூலிகை பொருட்களும் தீனால் தூசாக செப்பேடோர் எம்பாவாய் இத்தனையும் செய்ய வேண்டும் என்பது எழுதி வைக்கப்பட்டது நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் எதுவும் எழுதவில்லை. இந்த நேரத்தில் இங்க ஐயா நிற்க வேண்டும், அவர் பார்க்க வேண்டும், அவர் கேட்க வேண்டும், அவர் படிக்க வேண்டும், இங்க நெருப்பு எரிய வேண்டும் என்பது எழுதப்பட்டது. அதை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாய்ப்பை அவர் கொடுத்திருக்கின்றார். அந்த கொடுத்த வாய்ப்பை கடவுளிடத்திலே இரு கரங்களினாலே நன்றி செய்து அவர்களை வணங்கி இப்பொழுது அன்னையுடைய திருச்சபைக்கு எல்லாம் அல்ல அபிராமி மற்றும் அழிச்செய்து அபிராமி அந்தாது ஒரு பாடல் சாற்றுபடி செய்கிறேன். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியாமணம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும்
நல்லனே எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. புடைசூளை விடத்திலிருந்து கலசங்கள் எல்லாம் ஐயாவுடைய கோவிலுக்கு வடமர இருக்கின்றது. தாய்மார்கள், ஆன்றோர் பெருமக்கள், சான்றோர் பெருமக்கள் அனைவரும் அமைதி காத்து இறைவர்கள் குருவன் பெற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இனி விழாவை 35 ஆண்டுகால இடைவிழா நடத்துகின்ற இந்த விழாக்குழுவினர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நம்முடைய இந்த விழாவிற்கு வருகின்றிருக்கின்ற ஐயா, அன்பிற்கு பாசத்திற்கு முறைவர் மதிப்பிற்குரிய ஐயா சேமா வேலுச்சாமி ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நம்முடைய தலைவர் ஆடிட்டர் முருகசாமி ஐயா மற்றும் உள்ளிட்ட பெருமக்களுக்கு நேரத்தில் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு கோமாராவை கொண்டு வந்த தாய்மார்கள் யாரெல்லாம் அந்த பசுவை வைத்து செய்யறீங்களோ அதை விட புண்ணியம் எதுவுமே கிடையாதுமா. ஒருத்தர் சொல்லுவாங்க என்னால முடியலன்னு விட்டுருவாங்க. கோமாரா வச்சு நம்ம என்ன பண்றோமோ அடுத்த பிரிவிற்கு அதாவது அந்த சாணத்தை தொட்டு அந்த தீர்த்தத்தை தொட்டு நாம் செய்தாலே மிகப்பெரிய புண்ணியம். மனித பிறவி மகத்தான பிறவி, அதை விட தாய் பிறவி அதை விட. அப்ப இந்த கோமாராவில எல்லா சாமி இருக்கு, நம்ம போய் தேடி கும்பிட வேண்டியதில்லை. இந்த கோமாராவை காலை வச்சு பார்த்தாலே போதும், எல்லாமே பார்த்த மாதிரி. கோ தரிசனம் கோடி புண்ணியம், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் மாதிரி கோ தரிசனம் கோடி புண்ணியம். அந்த கோமாராவை கொண்டு வந்த தாய்மார்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே விழாக்கள் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு எல்லாம் அல்ல அன்னை திருவருளாலும் ஐயனுடைய திருவருளாலும் எல்லோரும் இகவர சௌபாக்கியம் பெற வேண்டும், உலகமே நலம் பெற வேண்டும் பிரார்த்தனை செய்யலாம். நாம் நமக்காக வேண்டினால் இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிற இந்த உலக நல பிரார்த்தனையில எல்லாரும் மனசுக்கு வேண்டிக்கு உலகமே நல்லா இருக்கு, நான் நல்லா இருக்கும், என் குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம கடவுளுக்கு கேட்போம். ஆனா இன்னைக்கு நம்ம இப்போ உலகமே நல்லா இருக்கும் அப்படின்னு எண்ணத்தையும் நாம் கொண்டு வர்றோம். அவன் நமக்கு எதிரியா இருக்கலாம், நமக்கு துரோகம் பண்ணி இருக்கலாம், என்ன வேணா பண்ண இருந்தால் கடவுள் அருள் இருந்தால் போதும் அந்த எதிரியை நமக்கு நண்பனாக மாற்றி கொடுப்பான். நண்பனும் எதிரி ஆவான் நமக்கு நேரம் சரியில்லை. அதே நேரத்தை கடவுளுக்கு ஒப்படைத்து விட்டால் மாறும், எல்லாமே மாறும். அத்தகைய மாற்றத்தை கடவுள் கொடுக்க பிரார்த்தனை செய்து நேரத்தில் வழிபடுத்த அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி இசைக்கலைஞர்கள் ஒளி அமைத்து எல்லோருக்கும் இந்த நேரத்தில் இறைவனுடைய திருவருள் குருவருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். விரைவாக உலக நல வாழ்த்து. வான்முகை வளாது பெய்க மடிவளம் சுரக்கமள் பொன்முறை அழகில் செய்க உலகில் வாழ்க நான்மறை அனங்கள் போக பெற்றமுதே உமிழ்க பெண்மைகள் செய்க நீதி விளங்குக உலகம் எல்லாம் பெண்மைகள் செய்க நீதி விளங்குக உலகம் எல்லாம் பெண்மைகள் செய்க நீதி விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதி
We